எட்டி பொங்கலுக்கு கோலம் போட கலர் கோலமாவெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்டி பாருட்டி. இந்த கலர் போதுமா இல்லை கொஞ்சம் ஏதாவது வாங்கலாமான்னு பாருட்டி. போதுமா போதுமா, இதுக்கு மேலே என்ன பண்ண? இத்தனை கலர் இருக்கே இது, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது வாங்கி? என்ன எப்பயுமே கம்மியாக தானே வாங்குவேன், இந்த தடவை என்ன இவ்வளோ கோலமாக வாங்கி வச்சிருக்க அதிசயமா? ஸ்னேகா அங்கே மட்டும் இல்லை, இங்கே பாரு, என் பக்கத்தில் பாரு ஒரு மூட்டை கிடைக்கே. இருக்குமா, பொண்ணை பிரிக்காமல் அப்படியே வச்சிருக்கிறேன். அது ஒன்றும் இல்லாட்டி நேற்று நெட்ட வலிப்பில் கேட்டா, சரோஜாவும் கேட்டா, அக்கா கோலமா வாங்க போறப்ப எனக்கு கொஞ்சம் வாங்கக்கா, வீதியில் தான் வந்துச்சு வாங்கினேன், எனக்கு கொஞ்சம் வாங்கி வைங்கக்கா, வந்து பார்த்தா வாங்கி வைங்கக்கா, நான் பார்த்தா வாங்கிக்கிறேன்னு சொன்னாலுங்க. சரி அவன் வாங்கினாங்க என்னன்னு தெரியல, அதனால நான் வாங்கி வச்சேன். காசை வாங்கிட்டு கோலமாவை கொடுத்துட வேண்டியதான். அப்படியா, சரி சரிம்மா. ஆண்டி ஆண்டி எங்கே இருக்கீங்க ஆண்டி? என்னடா மணி, என்ன இந்த பக்கம்? அக்கா அக்கா, அம்மா கொஞ்சோண்டு கோலமாவு வாங்கினாங்களாம், அந்த ஆண்டி கிட்ட கொஞ்சோண்டு கோலமாவு வாங்கிட்டு வந்து தர சொன்னாங்கக்கா. அம்மா போட்டு பார்த்து நல்லா இருந்தால் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்கக்கா. வாடா மணி, உள்ளவா. செப்பலை கழட்டி விட்டுட்டு உள்ள வந்து என்ன கலர் வேணுமோ அம்மா என்ன கலர் கேட்டுச்சு அந்த கலர் கொஞ்சம் எடுத்துட்டு போவா. நான் உள்ள வரமாட்டேன், உள்ள பேய் இருக்கு, நான் வரமாட்டேன். பேய் இருக்குதா? இங்க எந்த பேடா இருக்கு? என்ன உளறிட்டு கிடக்க? வா, ஒண்ணு இல்ல வேணா, இத்தனை பேர் இருக்குமில்ல. ஒருவேளை உன்னை பார்த்தா பயப்படுறானா பேயின்னு? என்ன பார்த்தா பேய் ஆட்ட மாட்டே இருக்கு? நான் பாரு மகாலட்சுமி மாதிரி உட்காந்துருக்கேன், என்ன பார்த்தா பேய் மாதிரி உனக்கு தெரியுதா? லொல்லு அதிகமாயிட்டே இருக்கிற, நைட் சோறு போட முட்டா சரியா போயிடும். இல்லை இல்லை, நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய பேய் படத்துலலாம் பார்த்து இந்த மாதிரி தூணெல்லாம் வச்சு ஒரு வீடு இருக்கும், அங்கே கதவு கூட இவ்வளோ பெரிய கதவு தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு குண்டா ஒரு ஆண்டி வந்து இப்போ உட்காந்துருப்பாங்க நடுமத்தில், வீட்டு நடுமத்தில் உட்காந்துருப்பாங்க. அது வந்து இந்த சந்திரமுகின்னு ஒரு படம் நான் பார்த்தேன், எங்கள் அப்பா எனக்கு ஆட்டினாரு கூட்டிகிட்டு போய். அங்கே அப்படி தான் ஒரு குண்டு பொம்பளைய நடுமத்தில் இந்த கலர் கோலம் அவெல்லாம் போட்டு நடுமத்தில் அந்த பொம்பளைக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு. அந்த பொம்பளை வந்து அந்த நடுமத்தில் உட்கார வச்சு பேயெல்லாம் ஓட்டினாங்க, சாட்டையிலெல்லாம் அடித்து பேயெல்லாம் ஓட்டினாங்க, நான் பார்த்தேன் நான். மணி, உங்க அப்பா எதுக்கு ஒன்று அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு? நீ கண்ட படத்தை பார்த்துட்டு இங்க வந்து பயப்படுற பத்தியா? இவங்க அம்மாவை நாளைக்கு பார்த்து நான் சொல்லுதேன். அவன் அந்த சந்திரமுகி படத்தில் வரும்லம்மா, அந்த ஜோதிகாவுக்கு பேய் பிடிச்சிக்குமில்ல, கடைசியில் அந்த கோலமாவெல்லாம் போட்டு அந்த சாமியார் நடுமத்தில் உட்கார வச்சு பேய் ஓட்டுவார்ல, அது போல் ஒன்று நினச்சிட்டு சொல்லிதான் போலம்மா. ஒண்ணு என்ன அப்படி சொல்லி நீ தாண்டி சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஏல மணி, என்ன பார்த்தா பேயாட்டமா இருக்கு சொல்லு, உண்மையா சொல்லு பாப்போம். என்ன ஆண்டியை பார்த்தா பேயாட்டமா இருக்கு? ஆண்டியை பார்த்தா சாமி கணக்கா இருக்கா இல்லையா? இல்லை இல்லை, உங்களை பார்த்தா சாமி மாதிரிலாம் இல்லை, உங்களை பார்த்தா அந்த பேய், அந்த படத்தில் வர பேய் மாதிரியே இருக்குது, குண்டு பொம்பளை மாதிரி அந்த பேய் மாதிரியே இருக்கிறீங்க நீங்கள். அந்த கோலமாவில் வச்சு நடுமத்தில் உட்காந்து பேய் மாதிரி இருக்கீங்க நீங்கள். எனக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. என்ன பார்த்தா உனக்கு பேய் மாதிரி தெரியல? உனக்கு கோலமாவில ஒண்ணு இல்ல, ஓடி போயிரு, ஒழுங்கா வீட்டுக்கு ஓடி போயிரு, இந்த பக்கமே நின்று வரக்கூடாது, நீ பாத்துக்க. ஏ குந்தம்மா, என்ன திட்டுறியா நீர்? எங்கள் அம்மா கிட்டே சொல்லுத உன்ன, என்ன இந்த குந்தம்மா திட்டுது, நான் போகிறேன். போயிடு, பக்கமே வந்துடாது, நீ ஓடியா போயிடு. அந்த பையன் பாவம், இந்த படம் பார்த்துட்டு வந்து இங்க உளறிட்டு கிடக்கான். அந்த பையனை ஏமா அள வச்சு அனுப்ப? அவன் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, என்ன பார்த்து பேய் மாதிரி சந்திரமுகி பேய் மாதிரி இருக்குன்னு சொல்லாண்டி. நான் சந்திரமுகி பேய் மாதிரியாடி இருக்கேன், உங்க அப்பா சொல்லுவாருடி நீ தேவத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாடி. இந்த பையன் என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான் பாருட்டி. சரி விடுமா, நீ ஃபீல் பண்ணாத. நீ கோவை சரலா மாதிரி இருக்கிறாம, நல்லா தலன்னு கோவை சரலா மாதிரி இருக்கிறனால தான் உங்கள் வீட்டில் உனக்கு கோவை சரலான்னு பேர் வச்சிருக்காவ. அப்படியே சொல்லுதா ஸ்னேகா? இன்னைக்கு தாண்டி நீ என் அம்மாவை பத்தி பெருமையா பேசிருக்க. இன்னைக்கு நைட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்லிடி, நான் அம்மா செஞ்சு தரேன். ஸ்னேகா, என்ன அம்மா கிட்ட போய் பேசி நைஸ் பண்ணி அப்படியே நைட்டு வாங்கி சாப்பிடலான்னு பார்க்குறியா? இதுக்கிட்ட உன்னை பேசிக்கிறேன். கலர் கோலங்கள் வாசலில் போட்டு மகிழுங்கள், பொங்கல் அன்னைக்கு வாசலில் போடுங்கள், பொங்கலோ பொங்கல் என்ற பாட்டு பாடுங்கள், குடும்பத்துக்கு நல்லது வரும், நீங்க வேணா பாருங்கள். என்ன நெட்டவள்ளி, வரப்பயே பாட்டு பாடிக்கிட்டே வர? வேற என்ன செய்ய, வாழ்க்கைனா ஒரு கிளுகிழுப்பு வேணாமா? பட்டக்கா, கலர் கலரா கோலமா வியாபாரம் பண்ற மாதிரி இல்லை, வீட்டுல வந்து அதெல்லாம் கொட்டி வச்சிருக்கீங்க. ஆமா நெட்டவள்ளி, நீ தானே நேற்று சொன்ன கோலமாவை நான் பார்த்தா வாங்கிக்கலாம் பார்த்து வைக்கான்னு சொன்னீல்ல, உனக்கு பாரு ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், நீங்க சொல்லாம ஆளுக்கு பாதியா எடுத்துக்கங்க. சரி சரி, அது இருக்கட்டும். நீங்க என்ன இத்தனை கோலமாவு காய்ச்சி போட்டு வாங்கிருக்கீங்க? திருடிட்டு வந்துட்டீங்களோ? இத்தனை கோலமாவு காய்ச்சி போட்டு வாங்குற ஆள் இல்லையாக்கா நீங்க? இல்ல நெட்டவள்ளி, இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி தான், என் நாத்தனா புருஷன் பையன் புள்ள எல்லாம் வராங்க, அது வெளிநாட்டுல இருந்து வராங்க. அதனால கோலம் கொஞ்சம் பெருசா போட சொல்லி சொன்னாரு. சரி, பெருசா கோலம் போட்டா கலர் நிறைய தேவைப்படும் இல்ல, அதனால கலரையும் நிறைய வாங்கி வச்சுட்டேன். அப்படியாக்கா? சரி சரி, நம்ம நைட்டு பூரா உட்காந்து கோலம் போடலாம். காலையில எந்திரிச்சு கோலம் போட்டா நமக்கு குளிரும், அதனால நைட்டே கோலம் போட்டு நம்ம படுத்துக்கிட்டா காலையில நிறைய நேரம் தூங்கலாம், பாத்துக்கிடுங்க. ஆமாம்மா, இந்த பொங்கல் நல்லா ஜாலியாக இருக்க போகுது. நைட்டெல்லாம் உட்காந்து கோலம் போட்டு காலையில் விடிஞ்சு குளித்து புடவை கட்டி எல்லாரும் வருவாங்க, சொந்தக்காரங்களாம் வருவாங்க, நம்ம ஜாலியாக பொங்கல் வச்சு கொண்டாட போகிறோம். ஏன் நெட்டவெளி, உங்கள் வீட்டில் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துரு, அப்போ தான் நம்மள ஜாலியாக இருக்க முடியும். முடிஞ்சா உங்கள் அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடு, எங்கள் அம்மா கிட்ட ஒட்ட வச்சுட்டு நம்மள ஜாலியாக இருக்கலாம். என்ன ஏ நல்லவளே,
ஏன் மூஞ்ச பாரு, இல்லை சொந்தக்காரங்க வரதுனாலயா நீ ஜாலியா இருக்கிற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? எல்லாரும் வந்தா சந்தோஷம் தானே. எல்லாரும் பார்க்கறதுக்காக சந்தோஷமா இருக்கிறியா இல்ல? சோபியா போதும் விடு, பாவம் அவ பாட்டு உட்காந்து கிடக்க, அவளை ஏன் நீ ஓட்டிட்டு கிடக்க? அதில் நம்ம பறிச்சு நல்லா பேச்சுப்போம் என்ன. கோலமாவே எல்லா கலர் கோலமாவும் இருக்கும் போலியே, ஒரு கலர் தவிராம எல்லாமே இருக்கும் போலியே. ஆமா ஆமா நெட்டவழி, பார்த்து பார்த்து கலரை பார்த்து வாங்கின கண்ணந்தையில உனக்கு எல்லா கலரும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த ப்ளூ கலர் கூடனா அதை 4 ப்ளூ சொல்லுதான். என்ன ப்ளூன்னு கேட்க அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுதான். இங்கு ப்ளூவா, அப்புறமே எதுவும் நேவி ப்ளூவா, அப்புறம் எதுவும் 4-5 ப்ளூ சொல்லுதான். எனக்கு ஒண்ணுமே புரியல. சிவப்பு கலர் கூடனா சிவப்பெல்லாம் இப்போ இல்லைம்மா, அதில் வந்து சிவப்புல 5-6 சிவப்பு இருக்கு, 10 சிவப்பு இருக்குன்னு சொல்லுதான். அந்த 10 சிவப்புல நமக்கு தெரியுது ஒன்றே ஒரு சிவப்பு தான் தெரியும். வாடாமல்லி கலர் இருக்கு மேம், நல்லா இருக்கும், அதை கொடுடானா. இந்த வாடாமல்லி கலரு வாடி போன கலர்ல எனக்கு தெரியாது. ஒழுங்கா கலர் பேர் சொல்லுமா, கலர் பேர் தெரியாம என்னமா கோலமா வாங்க வர? இந்த காலத்துல எந்த காலத்துல மணி காந்தி காலத்துல இருக்க வேண்டியது இந்த காலத்துல பிறந்து உட்காந்துட்டு இருக்கிறேன்னு என்ன கேட்கறான் தானே. அது என்னம்மா வாடாமல்லி கலரு? ஒருவேளை நீ சொல்றது வயலட் கலரா இருக்குமோ? அது என்ன வயலட்டா பைலட்டா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வாடாமல்லி கலர் தாண்டி. வாடாமல்லி கலர் கேட்டா ஏதோ பர்பிளோ என்னமோ சொன்னாண்டி. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த கலர், இந்த பர்பிள், அந்த பிம்பிள் அதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டேன்டி. ஆளுமா ரொம்ப சலிச்சிக்கான். ஏன் கலரே தெரியாம என்ன மணி கோலமா வேணும்? இப்போ வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் படிக்கிற பிள்ளைங்க தான் கூட்டிட்டு வாமா, நீ சொல்ற கலரில் அந்த காலத்தில் விற்கி இந்த கலரில் விற்காதுமா அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப சலிச்சுக்கிட்டு பேச்சுதான். கலரை வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு அவனுக்கு சண்டை சச்சரவே ஆகி போச்சு பார்த்துக்க. அப்படியாக்கா? ஏக்கா என்ன பாசி கலர் வாங்கலையா? பாசி கலர் விட்டா நல்லா இருக்குமேக்கா. பாசி கலர் வாங்கியிருக்க மாட்டீங்களா? எனக்கு வாங்கி வச்சிருக்கீங்களா? ஏன்டி நீ வேற இவ்வளோ நேரம் எனக்கு கதையாட்டி சொல்லிட்டு இருக்கேன். நான் எல்லா கலரும் கேட்டு பார்த்துட்டு நான் சொல்ற கலர்ல அவனுக்கு ஒன்று கூட தேவை. ஒரு படிக்காத பிள்ளையா இருப்பான் போல இருக்குடி. அவன் சின்ன பையனா தாண்டி தெரியுறான். அவன் படிக்காத பிள்ளையா இருப்பான் போல இருக்குடி. பா வெளில வேற ஊர்ல இருந்து வந்திருக்கான் போலடி. நம்ம பாசி கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குதுடி. பாசி கலர் கேட்டா பாசி கலர்ல ஊசி கலர்ல போமான்னு சொல்லுதாண்டி என்ன. அப்படியாக்கா சொல்லுதான். அதுக்கு தான் எங்கே போனால் இந்த நெட்டை வலி வரணும்னு சொல்லுது. நெட்டை வலி வந்தால் தான் எல்லாம் பயப்படுறாங்க. இந்த நீங்களாம் போனால் அவங்கள நல்லா ஏமாற்றிப்பாங்க. நெட்டை வலி வந்தால் தான் இதெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நெட்டை வலினாலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. ஆமாம், நீ பெரிய இங்கிலீஷ் டீச்சராச்சே, உன் மேலே இருக்கிற மரியாதை எனக்கு தெரியுமே. ஊருக்குள்ளே உன்னை பற்றி பெருமையாக பேசுகிறாங்களே. இங்கிலீஷ் கிளாஸ் நீ அப்படியே எடுத்துட்டேன்னா அப்படியே எல்லாம் இங்கிலீஷ் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அப்படியே தோற்று போயிடுவாங்களா இங்கிலீஷ் பேசுகிறதுல. பார்த்தீங்களாக்கா, என்னோட இங்கிலீஷ் வெளிநாடு வரைக்கும் போயிருக்கு பார்த்தீங்களாக்கா. எனக்கு தெரியல. இந்த ஸ்னேகா பிள்ளை என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ பாருங்கள் வெளியே வருது பார்த்தீங்களா. உண்மையெல்லாம் என் இங்கிலீஷ் வெளிநாடு வரைக்கும் போய் ஃபேமஸ் ஆகிருக்குக்கா. நான் பாருங்கள் வெளிநாட்டுக்கு வரைக்கும் போய் வேலைக்கு போக போகிறேங்க்கா. பாருங்கக்கா, நான் கொஞ்ச நாள் என்ன எல்லாம் கூப்பிட போகிறாங்க. எல்லாம் பஸ்ஸுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி என்னை வெளிநாட்டுக்கு கூப்பிட போகிறாங்கக்கா. நான் போக போகிறேன்க்கா. கேட்டி சொல்லுதே சந்தோஷம்டி. வெளிநாட்டுக்கு போய் போன சந்தோஷம் தாண்டி. எங்க வீட்டுக்கார கூட வெளிநாட்டுல தாண்டி இருக்காரு. அவர் வந்து உனக்கு வீடெல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லிட்டேன்டி. அதனால நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி எங்க வராதாண்டி. எங்க வீட்டுக்காரர் சொன்னாருடி, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம அங்கே சுதந்திரமா இருக்க முடியாது. நம்ம நினைச்சதெல்லாம் திங்க முடியாதாண்டி. அங்கே திங்கிறதெல்லாம் வேறையாண்டி. நம்ம திங்கிறதுக்கு அவங்க திங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்காண்டி. யாரும் வெளிநாட்டுக்கு வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கிறான்னு இத்தனை பேசிட்டு கிடைக்கிய. போகிறாமக்கா, வேற ஒன்றும் இல்லை. சோபியா பிள்ளைக்கு போகிறாமக்கா. எங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் பெரிய பெரிய ஆள் ஆயிடுவனோ, பெரிய பெரிய டாக்டர் பட்டம்லாம் வாங்கிடுவானோ, அந்த சோபியா பிள்ளைக்கு போகிறாம. ஆமா பொறாமப்படுறான் உன்னை பார்த்து. சரி இந்த பேச்சை விடுங்க. எப்படியோ கோலமாவெல்லாம் வாங்கி வச்சாச்சு, உங்களுக்கும் வாங்கி வச்சுட்டேன். நீ அவளுக்கு கூட கொடுத்துட்டு நீ உனக்கு என்ன கலர் வேணுமோ பெருக்கிக்கேன்னு சரியா? அப்போ அதே போல் நாளைக்கு போய் நம்ம பானை வாங்கிட்டு வந்துடும். பொங்க வைக்க பானை வேணும் இல்லையா? நாளைக்கு போய் பானையெல்லாம் பார்த்து எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு பார்த்து செலக்ட் பண்ணி பானை வாங்கிட்டு வந்துடலாம். சரிக்கா, நாளைக்கு போய் பானை வாங்கிட்டு வந்துடலாம். போன தடவை அந்த பொம்பளை நம்மளை ஏமாத்திட்டாக்கா. உடஞ்சி போன ஓட்டை உள்ள பானை கொடுத்து ஏமாத்திட்டாக்கா. தண்ணி ஊற்ற கீழே பார்த்தா அதில் அடுப்பே அணைஞ்சு போச்சு. பார்த்துக்கிடுங்க. பார்த்து நம்ம நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்து நல்லா பானை நல்ல பானையாக வாங்கணும் என்ன சரியா? சரி நீ சொல்றது சரியா தாண்டி இருக்கும். நம்ம பார்த்து வாங்க, பொறுமையாக தான் வாங்கணும். பானைங்கெல்லாம் அவசரமாக போய் வாங்கிட்டு நம்மளால வர முடியாது. ஒரு 4-5 கடை பார்த்து ஏறி இறங்கி தான் வாங்கணும். பானை வாங்க போகிறப்ப நானும் வரட்டுமா? வாட்டி சும்மா தானே வீட்டில் இருக்கேன். வா, நீ வந்தனா ஒரு பானை தூக்கிட்டு வரலாமில்ல. நீயும் வா, அதை பற்றி 4 விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். நீயும் வா, கூட வா. ஸ்னேகா, நீ வரியா பானை வாங்க? நாளைக்கு போவோமா? நாளை வரலப்பா, பானை தூக்கிட்டு வரத்துக்கு நாளை வர மாட்டேன்ப்பா. எனக்கு அதுவும் இல்லாமல் எக்ஸாம் வேறு இருக்குது. பொங்கல் முடிஞ்சவொடனே எனக்கு எக்ஸாம் வருது. நான் வேறு 12th உங்களுக்குலாம் தெரியும்ல, நான் படிக்கணும். எனக்கு இதிலே டைம் வேஸ்ட்டாக போயிடும். நான் படிக்கிறேன். நீங்கள்லாம் போய் பானை வாங்கி தலைமையிலையோ இடுப்பு மேலேயோ வச்சு தூக்கிட்டு வாங்க. இவன் பானையெல்லாம் வாங்க வர மாட்டான். பானையில் பொங்க வச்சு செஞ்சு கொடுத்தா நல்லா தின்னுவா. சோபியா, உனக்கு வேணும்னா நீ போய் பானை வாங்க போ. நீ வேணான்னா வீட்டிலே இரு. நீ எதுக்கு என்ன தேவையில்லாமல் ஒம்புக்கு இழுக்கிற? சரி 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. யார் வரீங்களோ வாங்க. நாளைக்கு ரெடியாக இருக்குவா, இருங்க நானும் வந்துடுறேன். போகிற வழியில் இந்த அக்கா லொக்கா எல்லாம் இருப்பாலும் இல்லை, எல்லாரையும் இழுத்துட்டு நம்ம போயிடலாம். போய் பானையை வாங்கிட்டு எல்லாம் ஒட்டுக்கா பானை வாங்குறப்ப நம்ம கொஞ்சம் தள்ளுபடி கொடுப்பாங்க பார்த்துக்கிடுங்க. அதனால் எல்லாம் ஒட்டுக்கா போய் பானையெல்லாம் அள்ளிட்டு வந்துடலாம். நேரமாக போனெல்லாம் பானையெல்லாம் தீர்ந்து போய் கீழே இருக்கிற பானையில் ஓட்ட விழுந்த பானை தான் இருக்கும். சரிடி, காலையில் நான் நேரமாக எழுந்திரிச்சு சமைச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துருங்க. நேரமாக போய் பானையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரிக்கா, நானும் வரேன். நானும் நாளைக்கு காலையில் நேரமாக வரேன். போறப்ப அந்த பேக்கெட் எடுத்துட்டு போய் அந்த செலவுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு நீ அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போறப்ப அதை தூக்கிட்டு போ.
கெட்டவழி பேக்கெட்டை பிரிக்காம ஒழுங்கா எடுத்துட்டு போற வழியில பிச்சு பிச்சு வாயில கொட்டிக்கிட்டே போயிடாத. இல்லை எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. பை பை, நாளைக்கு சந்திப்போம். மக்களே, நம்ம சேனலை நீங்க எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு கிடைக்கீங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ, அந்த ஷார்ட் வீடியோட இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். இல்லைன்னா வராது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த கோலமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க. நம்ம நாளைக்கெல்லாம் பானை வாங்கிறதுக்கு நம்ம போவோம்.